தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்புவான்னு சொல்லி பார்க்கிறோம். போறபடி நீங்க பார்க்கிறோம். வெளிநாடுகள்ல பெரிய மழை வந்து பெரிய பெரிய ஆறுகள் வந்து எத்தனையோ கார்களா போயிட்டு பார்க்கிறோம். வீடுகள் இருந்து பார்க்கிறோம். எத்தனையோ மாடி வீடுகள், 14 மாடி வீடு, 20 மாடி வீடுகள்லாம் அப்படியே தரைக்கட்டமாக கவிழ்ந்து ஓடுகிறத பார்க்கிறோம். அநேக கண்ணால பார்க்கிறோம். என்ன இந்த மாதிரி வீடு கட்டிருக்காங்க தெரியாதவன் எவனும் நல்லகாவணியன் இவைகளை கேட்டு கர்த்தர் நமக்கு அழகான கட்டளைகளையும் வார்த்தைகளையும் பைபிள் அழகா சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? நான் எப்படி ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம் இல்லையா? பேரண்ட்ஸ் சொல்றாங்க, தகப்பன் தாய் சொல்றாங்க, பிள்ளைகளை வாழணும் இருக்கிற சொல்லி புத்திமதி சொல்லுகிறார்கள். ஸ்கூல்ல பிரின்சிபல் டீச்சர் சொல்றாங்க, ஸ்டூடெண்ட் பார்த்து சொல்றாங்க எப்படி இருக்கணும் படிக்கணும்னு சொல்லி சொல்லிக் கொடுக்கிறார்கள். பெண்கள் வேலை செய்ய கப்பலை ஓனர் சொல்றாரு, தொழிலாளியை பார்த்து நேரப்படி வரணும்ப்பா, சம்பளம் வாங்கின பின்னாடி ஞான செலவழிக்கணும் யாக சொல்லிக் கொண்டு வேலையை ஒழுங்க வர சொல்லி பார்க்கணும். இங்க நம்ம என்ன பார்க்கலன்னா தெளிவா பார்க்கிறோம். புத்திமதிகளை பெரியவர்கள் சொல்லுகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். இங்க அழகான ஒரு பாடத்தை சொல்ற ஆவியால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவர்களை செய்கிற எவனோ அவன் கற்பனையிலே தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவான். வாழ்க்கையில நல்ல கவனிக்கணும். இந்த மரம் நல்ல அழகா வளரணும் அல்லது ஒரு மனுஷன் நன்றாக இருக்கணும் அப்படின்னாக்கா வேதம் தெளிவாக சொல்கிறது, கர்த்தருடைய வார்த்தைகளை தியானித்து கர்த்தருடைய வசனங்களை தியானித்து நிலைத்து இருக்கிறவன் கெட்டியா இருப்பானோ அந்த வசனங்களை சாப்பிட்டு வார்த்தைகளை சாப்பிட்டு ஆலயத்துக்கு போய் ஊழியர்களை செஞ்சு அவனுடைய வசனங்களை கேட்டு கேட்டுச்சுன்னா அது என்ன ஆகும்? தன் சரீரம் முழுவதும் அழக சொல்கிறது. அதன்படி நடக்கிறவன் வார்த்தை கேட்டது மாத்திரம் பத்தாது, வசனங்கள் படிக்கிறது மாத்திரம் பத்தாது, அவைகளை அதன்படி நடக்கிறவன்